சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தின் அல்-அஸா பகுதியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா கொண்டாட்டத்துடன் முப்பெரும் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 17/1/2025 அன்று அல்-அஸா தமிழ்ச் சங்கத்தின் பொங்கல் திருவிழா, உழவர் திருநாள் மற்றும் அயலக தமிழர் தினம் ஆகிய முப்பெரும் விழா முற்றிலும் தமிழர் பாரம்பரியத்தினை போற்றிடும் விதமாக சுமார் 300க்கும் மேற்பட்டோரின் பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பொங்கல் வைத்தல், உரியடி மற்றும் சிலம்பாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் முக்கியமாக இடம்பெற்றன. பாரம்பரிய உணவுகளான மதுரை மேலூர் சோழா உணவகத்தின் சிறப்பு உணவுகளும் பரிமாறப்பட்டு வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் விழாவை சிறப்பிக்கும் விதமாக பெண்களுக்கான முக அழகு போட்டி, குழந்தைகளுக்கான ஓவியம் வரைதல் மற்றும் பேச்சு போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி ஆகியவை நடத்தப்பட்டன. கூடுதலாக நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் ஆகியவையும் இடம்பெற்றன. விழாவில் சிறப்பு அம்சங்களாக சவுதி அரேபியா திருக்குறள் முற்றோதல் இயக்கத்தின் இலச்சினை வெளியீட்டு நிகழ்வு நடைபெற்றது. இந்த இலச்சினையை அல்-பரக்காஷ் நிறுவனத்தின் பொது மேலாளர் தமிழ் மாமணி திரு சபாநாயகம் அவர்கள் மற்றும் திரு தன்வா ஃபாரூக் ஆகியோர் வெளியிட்டனர். நிகழ்ச்சியில் கூடுதலாக சிஃபா மருத்துவமனையின் இலவச மருத்துவ முகாம் இடம்பெற்றிருந்தது. இவ்விழாவினை சிறப்பாக ஒருங்கிணைக்க அல்-அஸா தமிழ்ச் சங்கத்தின் நிர்வாகிகள் திரு ரமேஷ்ராஜ் சூரியபிரபா, திரு அசோக் பிரசன்னா மஞ்சுளா, திரு சுரேஷ் மான்விலி, திரு சக்திவேல் ஸ்ரீமதி, திரு செந்தில் வடிவேல் ஸ்ரீதேவி, திரு வைஷ்ணவி நரேஷ், திரு பவானி ரமேஷ், திரு அனீஸ் ஆகியோர் முக்கிய பங்களிப்பை வழங்கினார்கள். அனைவரின் ஒத்துழைப்பும் சவுதி அரேபியா தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பின் நிறுவனர், ஒருங்கிணைப்பாளர், பொறியாளர் காஜா மைதீன் அவர்களின் ஒருங்கிணைப்பில் திறம்பட திட்டமிடப்பட்டு மிகுந்த வெற்றிகரமாக நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மேலும்
மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள்.